வணக்கம் ஃபுல் ஸ்டாக்கர்ஸ். அடுத்த லாஜிக்கல் ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் மூவி 2x. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கலாம். Jeff started watching a movie that runs for x minutes. ஒரு படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு that runs for x minutes. Jeff has decided to watch the first y minutes even. y வந்து ஒரு even. first y minutes வந்து at twice the usual speed. ஸ்பீடாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒய் மினிட்ஸை ஸ்பீடாக பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. ஹவு லாங் வில் செஃப் ஸ்பெண்ட் வாட்சிங் த மூவி இன் டோட்டல். அப்போனா மொத்தம் மூவி வந்து எவ்வளோ நேரத்தில் வாட்ச் பண்ணுவார். ஸோ முதல்ல எக்ஸ் மினிட்ஸ், டோட்டல் மூவி வந்து எக்ஸ் இருக்குது. ஒய் மைனஸ் எக்ஸ் வந்து 2 தடவை ஸ்பீடில் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இப்போ டோட்டல் இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். மூவியோடைய டோட்டல் வந்து 100 நிமிஷம். முதல் 20 நிமிஷம், ஏன் 20 ஈவன் சொல்லியிருக்காங்க, எனி ஈவன் நம்பர், சரியா? முதல் 20 நிமிஷத்தை மட்டும் ஒரு ஸ்பீடாக பார்க்க போகிறாரு. அப்போ முதல் 20 நிமிஷத்தை 10 நிமிஷத்தில் பார்த்துடுவாரா? மீதி எவ்வளோ இருக்கு? 80 நிமிஷம் இருக்கும். 100 நிமிஷம் படத்தில் 20 நிமிஷம் போயிடுச்சுன்னா மீதி 80 நிமிஷம் இருக்கும். முன்னாடி 10 நிமிஷத்தில் பார்த்துட்டாரு. மொத்தம் 90 நிமிஷம் எடுத்துப்பார். புரியுதா? இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராப்ளமை புரிஞ்சிக்கிட்டோம். இப்போ ஒரு சாம்பிள் டேட்டா நம்மளே கொடுக்கணும். இப்போ 90 நிமிஷம் படம் இருக்குது. 40 நிமிஷத்தை நான் வந்து ஸ்பீடாக பார்க்குறேன் அப்படின்னா 20 நிமிஷத்தில் பார்த்துருவேன். மீதி எவ்வளவு? 50 நிமிஷம். 50 20 70 வரணும் ஆன்சர். 50 தப்பு. 90 40 இருந்தால் 70 தான் ஆன்சர். 60 இருக்குது. முதல் 50 நிமிஷத்தை நான் ஸ்பீடாக பார்த்துட்றேன். அப்போ 25 நிமிஷத்தில் நான் பார்த்துருவேன். மீதி 10 நிமிஷம்தான் இருக்குது. 10 25 35, 35 இஸ் தி ஆன்சர். கரெக்ட். அடுத்தது நம்ம இதுலேருந்து என்ன அப்சர்வ் பண்ணுறோம், என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஒய் மினிட்ஸை வந்து y/2 மினிட்ஸில் பார்க்குறாரு. எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து மீதி இருக்குது. அந்த மீதி கூட இந்த y/2 ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ சால்வ் தி கம்ப்ளீட் ப்ராப்ளம். எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நம்ம வாங்கிட்டோம். இப்போ நமக்கு டோட்டல் பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் ஒய் நிமிஷம் பார்த்துட்டாரு, சரியா? அப்போ பாக்கி இருக்கிறது ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்குது. இது கூட மொத்தம் எவ்வளோ நேரம் பார்த்துருக்காரு அப்படின்னா, ஒய் பார்த்துட்டாரு, ஆனால் ஒய்யை வந்து டபுள் ஸ்பீடில் பார்த்துருக்காரு. அதனால y/2. இதுதான் ஆன்சர். யுவர் அவுட்புட் -70. ப்ராக்கெட் கரெக்டாக கொடுக்காத இல்லையோ? ஒய் மைனஸ் எக்ஸ் தான் பாக்கி டைமு. y/2 இதையும் நம்ம ப்ராக்கெட்டில் கொடுத்துருவோம். ஏதோ ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணலை. ஒய் மைனஸ் எக்ஸ் இல்லை, சாரி எக்ஸ் மைனஸ் ஒய் இல்லையா? எக்ஸ் தானே பெருசு. எக்ஸ் தான் டோட்டல் படத்தோடைய டைமு. ஒய் தான் வந்து ஒரு பார்த்தது. இப்போவும் சரி இந்த டெசிமல் வருதா? நம்ம அப்படின்னா இங்கே டபுள் ஸ்லாஷ் போடணும். இது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோமா? கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ அடுத்தது ஃப்ளிப் கார்டு. ரீட் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். There are n card on a table. n cards இருக்கு. Out of which x are up, facing up, and remaining are down. In one operation, we can do the following. Select any one card and flip it. What is the minimum number of operation we must perform so that all the cards face in the same direction? n card இருக்கு. x வந்து upல மேலே பார்த்துட்டு இருக்கு, மீதி எல்லாம் கீழே இருக்குது. இப்போ ஒரு கார்டை நம்ம எடுத்து
நம்ம ஒரு கார்டு செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்து அப்பாக இருந்ததுன்னா டவுனுக்கு மாற்றிடணும், டவுனாக இருந்ததுன்னா அப்புக்கு மாற்றிடணும். வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் வி மஸ்ட் பெர்ஃபார்ம்? எவ்வளோ மினிமம் ஆப்ரேஷனில் எல்லா கார்டுமே ஒரே டைரெக்ஷன், ஒன்று அப்பு இல்லைன்னா டவுன். சரியா? அதுக்கு சால்வ் பண்ண பார்க்கலாம். முதல்ல எக்ஸாம்பிள், இப்போ 6 கார்டு இருக்குது. என் கார்ட்ஸ் இருக்குது. ஒரு கார்டு வந்து ஒரு கார்டு வந்து ஃப்ளிப் ஆகிருக்கு, ரைட்டா? எக்ஸ் என் கார்ட்ஸ் இருக்குது, எக்ஸ் வந்து மேல் பார்த்து இருக்குது. சரி, 5 கார்ட்ஸில் மேலே பார்த்து இருக்குன்னா நமக்கு எதுவுமே வேண்டாம், எல்லாமே ஒன்றா இருக்குது. இப்போ 4 கார்டு இருக்குது, அதில் 2 மேலே பார்த்துருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த 2 தான் மாற்றணும். அதனால 2 தான் மினிமம் நமக்கு தேவைப்படும். இப்போ 3 கார்டில் 3மே மேலே பார்த்துருக்குன்னா வேண்டாம். 10ல் 2 தான் வந்து மேலே பார்த்துல இருக்குது, இல்லைனா கீழே பார்த்துருக்குன்னா அந்த 2 மட்டும் நம்ம திருப்பினா போதும். அதனால அந்த 2 தான் ஆன்சர். இப்போ 6 கார்டில் 1 மேலே பார்த்துருக்குன்னா 6, 1, 6ல் 2னா 2, 6ல் 3, 3, 6ல் 4 மேலே பார்த்துருக்கு. அப்போ 4 வராது ஆன்சர். 6 - 4 மினிமம் தானே கேட்குறாங்க. அதனால் இந்த நம்பரையும் மினிமம் ஆஃப் அந்த இதோட மைனஸ் பண்ணுறதும் 6 - 2. இப்போ 6 - 4னா 2, அந்த 2 தான் ஆன்சர். 6 - 5 1. இப்போ சாம்பிள் பார்க்கலாம். 10 இருக்குது, 3 கார்டு மேலே இருக்குது இல்லை கீழே இருக்குது, மீதி 3 வேணும். கரெக்டு. ஏன்னா 10ல் 7 கார்டு திருப்புறது பெருசா, 3 கார்டு திருப்புறது பெருசா? 3 தான் பெருசா, அதனால 3 தான். 10ல் 3 போனால் 4 இல்லை, 10ம் 6ம் இருக்குது. 6 திருப்பணுமா இல்லை 10 - 6 4 திருப்பலாமா? 4 தான். ஸோ இதுதான் கரெக்ட். இப்போ இதுலேருந்து என்ன கவனிக்கிறோம்? அப்சர்வேஷன். எக்ஸ் கார்ட்ஸ் இருந்ததுன்னா n - x கார்ட்ஸ் வந்து கீழே இருக்குது. ஸோ 10ல் 3 மேலே இருக்குன்னா 7, 10 - 3 7 கீழே இருக்குது. இது ரெண்டுத்தோட நம்ம மினிமம் எடுக்கணும். இப்போ இந்த லாஜிக் கிளியர் ஆகிடுச்சா? அடுத்தது நம்ம சப் காம்பனண்ட் ஏதாவது இருக்கா? ஒன் ஆப்ஷன் இஸ் டு ஃப்ளிப் எக்ஸ் கார்டு, அதர் ஆப்ஷன் இஸ் டு ஃப்ளிப் n - x கார்டு. யூ நீட் டு ஃபைண்ட் த மினிமம். அதான். ஸோ மினிமம் ஆஃப், இப்போ ஆப்ஷன் 1 என்னது? 10 கார்டு இருக்குது, 4 வந்து ஃப்ளிப் பண்ணணும். ஆப்ஷன் 1 வந்து 4 கார்டு ஃப்ளிப் பண்ணலாம், இல்லைன்னா 10 - 4 கார்டை ஃப்ளிப் பண்ணலாம். இப்போ இந்த மினிமம் ஆஃப் ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, இதில் முதல்ல 6 கார்டையும் ஃப்ளிப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 10ல் 6 கார்டை ஃப்ளிப் பண்ணலாம். இப்போ ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2, இது ரெண்டுத்தில் எது மினிமமோ அதுதான் நமக்கு ஆன்சர். ஹுர்ரே, யூ டிட் இட். அடுத்தது இது ஃபுல் ப்ராப்ளமே இப்போ சால்வ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே சின்ன சின்னதாக பண்ணிட்டோம். ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம பிரிண்ட்டுக்கு போயிடலாம். பிரிண்ட் மினிமம். மினிமம் என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் கார்டை பிரிக்கணுமா n - x கார்டா? இதுதான் ஆன்சர். சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? கரெக்ட், யூ நெயில்ட் இட். சூப்பர். ஸோ லாஜிக்கல் ப்ராப்ளம் இப்படி தான் சால்வ் பண்ணணும். இன்னும் ஒன்று இருக்குது, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கற்போம், கற்பிப்போம், மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.